ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் 3 சக்கர வாகனம் வழங்காததால் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதியடைந்த நிலையில் முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அவர்களுடன் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் விஷ்ணுச்சந்திரன் தலைமையில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது பல்வேறு பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை மனுவாக எழுதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கி வருகின்றனர். இது தொடர்பாக சிறுவயல் பகுதியைச் சேர்ந்த அழகு என்பவர் நம்ம எடுத்திருக்கிறார். இழுத்து போயிருக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க எங்கிருந்து வரீங்க? உங்களுடைய பிரச்சனை என்னையா? 3 பைக் வாங்குறதுக்கு வந்தேன். 100 நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக எப்படியாவது இந்த ஊனமுற்ற மாற்றத்தினால ஒரு வண்டி வாங்கி வேணும். எனக்கு வெளியில போறது கூட வழி இல்லை. எப்படியாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். எனக்கு ஒரு வழி இல்லை. ஒண்ணுக்கு இருக்க போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடையாது. இதெல்லாம் போகணும், அந்த வண்டியெல்லாம் போகணும். ஆகையினால கலெக்டர் பார்த்து எனக்கு இந்த உதவி செய்யும் மாதிரி உங்க தாழ்மையில கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்றாட பணிகளுக்கு நீங்க எப்படி எந்த மாதிரி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க? யார் உதவி பண்றாங்களா? இல்ல நான் அந்த வண்டி பாலா போய் கிடக்கு. அதுலதான் நான் போட்டு 20-25 வருஷம் ஆச்சு ஒரு வண்டி வாங்கி. அது வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கனையும் குத்த வைக்க முடியாது, கொல்ல முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதுதான் வச்சு பழுது பார்த்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். போக வர அதான் இருக்கேன். வீட்டுக்கு வரது இந்த 100 நாள் வேலை பார்க்கறதுக்கு போறதுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் இருக்கு. மறு நிர்வாகத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால எனக்கு கலெக்டர் பார்த்து ஒரு வண்டி வாங்கி வண்டி எடுத்து போக முடியும். உங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இதே போல நரிப்பையூர் பகுதியை சார்ந்த ஒருவர் நம்மிடம் வந்திருக்கிறார். அவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தினந்தோறும் அவருக்கு ஆட்டோவில் இப்போ செல்லக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாகி உள்ளது. 3 சக்கர வாகனம் தேவைப்படும் என்று ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக 3 மனுக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கி இதுவரை அவருக்கு 3 சக்கர வாகனம் வழங்காததால் தற்போது வந்திருக்கிறார். நம்மிடத்தில் இருக்கிறார். வணக்கம். நீங்க என்ன பிரச்சனையா வந்திருக்கீங்க? உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. நான் இலவச ஸ்கூட்டருக்காக வந்திருக்கேன். ஏற்கனவே அப்ளை பண்ணி வந்து எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. 3 கலந்தாய்வுக்கு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. 3 கலந்தாய்வுக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்படி எனக்கு இன்னும் வரல. ஏன் தாவும் எனக்கு தெரியல. என்னோடு பதிவு செய்த சில மாணவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. எனக்கும் கிடைச்சா ரொம்ப நன்றியா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வேலைக்கு போகும்போது ஆட்டோவில் தான் போகிறேன். போகும்போது மாதத்துக்கு 3000 செலவாகுது. என்னுடைய சம்பளமே 12,000 தான். அதில் 3000 போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வண்டியை கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது விரைவில் வழங்கும்படி இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுல நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது? நான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். எனக்குடைய செலவு ஆட்டோவுக்கு மட்டுமே 100 ரூபா ஆகுது. இது போக எனக்கு இதர செலவு இருக்குது. என்னுடைய மாத சம்பளமே 12,000 தான். இதில் தான் என்னுடைய குடும்ப செலவையும் நான் பார்க்கணும். இந்த வண்டி கொடுத்தாங்கன்னா எனக்கு 3000 சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. என்னோட உடல் நான் பஸ்ஸில் ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பயண செலவுகள் ரொம்ப கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயண செலவு மூலம் என்னுடைய தேவைகள் சரியாக செய்ய எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வண்டியை கொடுத்தாங்கன்னா. மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணுச்சந்திரன் அவர்களிடம் ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை மனுவாக எழுதி வருகின்றனர். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது போன்ற 3 சக்கரம் வாங்குவதற்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது.